வணக்கம், வெல்கம் டு Amma சமையல். நம்ம இன்னைக்கு பெரிய கத்திரிக்காயில் சூப்பரான கிறிஸ்பியான ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிங்கர்ஸ் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு அரை கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் பூண்டு பொடி 1 டீஸ்பூன், நீங்கள் பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க பிடிக்காட்டி 1/4 கப் அரிசி மாவும் 1/4 கப் சோள மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதோட ஒரு முட்டையை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப மாவு தண்ணி ஆடாமையும் பார்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கத்திரிக்காய் மேலே நல்லா ஒட்டி வரும். நல்லா உப்பு காரம் அதில் இருக்கும். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ கத்திரிக்காயில் தோல் சீவிக்கலாம். நம்ம தோல் சீவாமல் கத்திரிக்காயை மாவில் சேர்த்தோன்னா மாவு கத்திரிக்காய் மேலே நல்லா கோட் ஆகாது. அதனால தோல் சீவிட்டு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ தோலெல்லாம் சீவினதுக்கப்புறமா மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்ல ஓரளவுக்கு நீளமாக வரா மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிக்கலாம். இந்த சைடெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டா நமக்கு ஃப்ளாட்டாக கிடைக்கும். நமக்கு இந்த நீளமாக ஃபிங்கர் ஷேப்பில் கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காயில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது இது கத்திரிக்காய் தான் நம்ம சேர்த்துருக்கோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபிங்கர்ஸு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பிளேட்டில் 1 கப் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம கட் பண்ண கத்திரிக்காயை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு இதை நல்லா பிரெட் க்ரம்ஸில் பிரட்டிக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டி ஃப்ரெஷ் ப்ரெட்டை நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ரவையோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ரவையில் நம்ம டிப் பண்ண கத்திரிக்காயை பிரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா எண்ணெய் மிதமான தீயில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக இன்னும் கலர் மட்டும் மாறணும். குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த சுவையான எக் பிளான்ட் ஃபிங்கர்ஸை நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். Amma சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.